அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையச்சம், தக்வா என்ற இறையச்சம் நமக்கு இருக்கணும், சரியா? அதே போல் சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் இன்னொன்று சொல்லிக்காட்டு. அதாவது இறையச்சம் என்பதை, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குரானில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுறான், சரிங்களா? ஆனால் சூரத்துல் அன்ஃபாலில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது வசனம் அப்படின்னா 2வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உண்மையான விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹ், அவன் பெயர் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது 2 விஷயம் இருக்குது. அதாவது தக்வா என்ற இறையச்சம். இன்னொன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில் அப்படின்னா, அல்லாஹ்வின் பெயர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா அவனுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இறையச்சம் என்பதற்கும் அல்லாஹ்வுடைய பேர் சொன்னவன அவன் பயந்து நடுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, தக்வா என்ற இறையச்சம் மனிதன் தனிமையில் இருக்கும்போது கூட யாருமே பார்க்கல, அப்படி என்ற நிலைமையில் கூட அவன் என்ன செய்யக்கூடாது? ஒரு தப்பு செய்யாமல், ஒரு பாவச்செயல் செய்யாமல், எதுவுமே செய்யாமல். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்குது, ஆனால் யாருமே பார்க்கல. அவன் என்ன செய்கிறான்? அதை திருடணும்னு நினைக்கிறான். அது யாரும் பார்க்க நல்லா தெரியுது, யாருமே கிடையாதுங்க. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? அதை திருடணும்னு நினைக்கிறான். ஆனால் யாருமே பார்க்க மாட்டாங்க, நல்லா தெரியுது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? இல்லை, அல்லாஹ் பார்த்துட்ருக்கிறான், நாம் இதை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? இது இறையச்சம். தனிமையில் கூட அல்லாஹ்வை பயப்படுறது. அல்லாஹ் அவன் பெயர் அவன் முன் கூறப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள் நடுங்கி விடுங்கிறது என்ன தெரியுமா? இப்போ நம்ம சிலருக்கு அநியாயம் இழைக்கிறோம், இல்லை இன்னொருத்தர் மீதான நம்முடைய பாவத்தை செய்கிறோம், சரியா? அவருக்கு அந்த நாம் செய்யக்கூடிய அந்த பாவச்செயலில் அவர் அதை சம்மந்தப்பட்டால் அவருக்கு எதிராக நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்போது அவர் சொல்கிறாரு, இதை மாதிரி பண்ணாத, உன்னால் நான் பாதிக்கப்படுறேன், நீ அல்லாஹ்க்கு பயந்துக்க அப்படி சொன்னால் அவர் உடனே என்ன செய்யணும்? அவருக்கு அந்த அநீதத்தை செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ஹதீஸ் கூட இருக்குங்க, 2-3 ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு மலையில் மலை மேலே செல்லும்போது மழை விடும். அப்போ 3 பேர் ஒரு குகையில் போய் ஒதுங்குவாங்க, தெரியுமா? அந்த ஒதுங்கிட உடனே அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த சில, அதாவது யாருக்காக அல்லாஹ்வுக்காக செய்த சில நற்செயல்கள் என்ன, அதை அவங்க சொன்னால் அந்த பாறை விலகும் அப்படிங்கிற நிலைமையில அதில் ஒன்று என்ன வரும்னா, ஒரு பெண்ணு, அந்த பெண் அவருக்கு ஆகுமாக்கப்படும். அதாவது 2 பேரும் திருமணம் முடித்துக்கொள்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க, திருமணம் முடித்துக்கொள்ள தான் போகிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஆண் என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்ணை யாரும் இல்லாத தனிமையில் நெருங்குறாரு. சரி, திருமணம் தான் பண்ண போகிறோமே அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பெண்ணை நெருங்குறாரு. அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறா? அந்த நேரத்தில், அந்த நெருங்கி விட்ட நேரத்தில் அவள் என்ன சொல்கிறா? இத்தக்குல்லா, நீ அல்லாஹ்க்கு பயந்துக்க, உரிய நிலை இல்லாமல், அதாவது என்னை உரிய முறையில் திருமண உடன்படிக்கை செய்யாமல் என்னை நீ நெருங்காத. இப்போ நான் உனக்கு ஹலால் கிடையாது, இப்போ ஹராமு, நான் உரிய இது இல்லாமல் என்னை நெருங்காத, இத்தக்குல்லா, அல்லாஹ்க்கு பயந்துக்க அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? உடனே அதை விட்டு விலகிறாரு. இதுதான் அல்லாஹ்வின் பெயர் அவர் முன் கூறப்பட்டால் அவள் உள்ள நடுங்கிடும். அப்போ அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ்க்கு பயந்துக்க அப்படி சொன்னால் உள்ள நடுங்கி உடனே அந்த பாவத்திலேருந்து விலகிறாரு. பார்த்தீங்களா? இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். இறையச்சம் என்பது தனிமையிலையும் பயந்து வாழ்றது. அல்லாஹ்வுடைய பெயர் நமக்கு சொல்லப்பட்டு விட்டால் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாவச் செயலிலிருந்து அவங்க பாதிச்சிடக்கூடாது, அவங்கள கொண்டு அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு யாராவது நமக்கு இது செய்யாத, அல்லாஹ்க்கு பயந்துக்கன்னு சொன்னால் போதும், இது தப்பு நீ பண்ணுறது, எனக்கு இது மாதிரி அனிதம் செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு நமக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லப்பட்டு விட்டால் நம்ம என்ன செய்யணும்? உடனே அல்லாஹ்க்கு பயந்து இல்லை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு விளையிற. பார்த்தீங்களா? இதுதான் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ள நடுங்குங்கிறது, சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.